தேவன் சும்மா விட போவதில்லை. சூழ்நிலையை மாறுகிறது. இப்பொழுது என்ன நற்செய்தி என்றால், முதல்ல போகிறாங்க, இவங்க எல்லாம் பார்க்குறாங்க, இவங்க பசியில் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க, அப்புறம் கொள்ளையிடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போய் வைக்கிறாங்க ஒரு அறையாக. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் படித்து பார்த்துட்டு படுங்க. நைட்டு படுக்கிறப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குஷ்ரோகிகள் சொல்லுகிறாங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. 9வது வருஷம் அவங்களே மனம் திரும்புகிறாங்க. குஷ்ரோகிகள் என்பது என்னன்னா, இது சபிக்கப்பட்ட ஜீவியம். குஷ்ரோகம் வந்தால் ஒரு பாலியத்துக்கு வெளில இருக்கணும், அவன் யார் கண்ணிலையும் மாட்டக்கூடாது, தீட்டு தீட்டுன்னு கத்தணும். அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் நம்மை தள்ளி வைத்து விடும், அல்லது சூழ்நிலைகள் ஜனங்களை தள்ளி வைத்திரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் மூலியமாக வேணாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். பரிசுத்தவான்கள் மூலியமாக தான், தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான், அப்போஸ்தலர் மூலமாகத்தான் என்பதல்ல. எவனை கொண்டு ஆகிலும் கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். அவங்க சொல்கிறாங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் வரை காத்திருந்தால் குற்றம் நம்மை இது சுமரும். இப்போதே நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றான். பிரியமான தேவனுடைய ஜனமே, அற்பமான ஜனங்கள் மூலமே உனக்கு மிகப்பெரிய சகாயம் நற்செய்தி வரப்போகிறது. அவங்க எடுத்துகிட்டு வந்துலாம் தரணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வழி காமிச்சா போதாதா? நம்ம கரை நல்லா இருக்குது. அவன் குஷ்ரோகியே உள்ளே பூந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனே அந்த பாளையத்துக்குள்ளே தைரியமாக போகிறான். ராஜா போக முடியல. ராஜாவே, ஒரு சூழ்நிலையிலே உங்களால் போக முடியாது, சில இடத்துக்கு போக முடியாது, அது உங்களுடைய தன்மான பிரச்சனையாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், உனக்கு விசாலத்தை நான் உண்டு பண்ணுகிறேன். இடம் மாறுதல்கள் அநேகருக்கு வரும். நன்மைக்கு ஏதுவாக சொல்கிறேன். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டி கொண்டு போக கர்த்தர் கிருபை செய்வார். நிலம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் நிலத்தை வழங்கி கர்த்தர் கனப்படுத்த போகிறார். பெரிய கொள்ளையை நீ எடுக்க போகிறாய். அதற்குரிய வார்த்தை நான் சொல்லுகிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்று தீர்க்க தரிசன வார்த்தை கேட்குறீங்க, அது சீக்கிரத்தில் நிறைவேற போகிறது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா வனாந்தரமும் எல்லா தரித்திரமும் சம்பாதித்தா கூட முடியாது ஐயா, இது என்ன பண்ணாலும் முடியாது, இந்த பிரச்சனை எதை விற்றாலும் முடியாதுன்ற சூழ்நிலை சிலருக்கு இருக்கும். தேவன் வானத்தை திறக்கிறார். உனக்கு விரோதமாக எழுமின ஜனங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டு செல்ல போகிறாங்க. அவனுக்கு ஒரு பயத்தை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த ராவேலியில் சொல்லுகிற எழுதி வைத்து கொள்ளுங்க. இனியும் சத்துருக்கள் உன்னை கண்டு பயப்படுவாங்க, உன்னை கண்டு மறைந்து விடுவாங்க, உன்னை கண்டு ஒதுங்கி விடுவாங்க. நீங்கள் பயந்த நாட்கள்லாம் போய்விட்டது. தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை விசுவாசிங்க. உன் கண்கள் உன்னுடைய இரட்சகரை காணப்போகிறது, அவருடைய செய்கையை காணப்போகிறது. முகமாய் அந்த தேவனை நீ தரிசிக்க போகிறது. இதனுடைய பொருள் நீ செத்து போய்விடுவாய் என்பதல்ல, சூழ்நிலைகள் மாறுகிறது என்ற அர்த்தம்.